வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என் புதிய சுவை சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக அதே நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக செய்கிற மாதிரி 3 வகையான கார்ன் ரெசிபீஸை பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, கார்ன் ரெசிபீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்வீட் கார்ன் முழுசாக இருந்ததை இந்த மாதிரி உதுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கார்னை ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கார்ன் சரியான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்பைசி மசாலா கார்ன் செய்யலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்னை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டுப்போம். கொஞ்சம் தக்காளியில் இருக்கிற விதையை எடுத்துருங்க. கொஞ்சமாக புதினா கிள்ளி போட்டுக்கிறேன். அதேமாரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கிள்ளி போட்டுப்போம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், வெத்து மிளகாய்த்தூள் தான். தேவையான அளவுக்கு உப்பு. கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சைச்சாறு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் அதை சேர்க்கலை. பெரியவங்களுக்கு இந்த காரம் ஓகே, ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மி பண்ணிவிட்டு கொடுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்பைசி மசாலா கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் பெப்பர் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் கார்ன் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்னை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பட்டர் சேர்க்கும் போது கார்ன் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கார்னோட சேரும். சாப்பிட்றதுக்கும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய பெப்பர் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த வெண்ணெய் உருகின ஸ்மெல் கூட பெப்பரும் சேர்ந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். அதேமாரி கார்னில் நல்ல இனிப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா? எல்லாம் 3 சேர்ந்து சாப்பிடும் போது பாருங்கள், நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நாம் கடைசியாக குயிக் கார்ன் சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்னை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கேரட் துருவல், கொஞ்சமாக மாங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் லெமன் புளியில் நான் ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம் பாருங்கள். அப்புறம் இந்த புளிப்பு அந்த புளிப்புலாம் சேர்த்தா வாயில் வைக்கவே முடியாது. குழந்தைங்களுக்கு கார்ன் ரெசிபிஸை அதிகமாக செய்து கொடுங்க. மூளை செயல்பாட்டுக்கும் நினைவுத்திறனை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்கிறதால குழந்தைங்களுக்கு ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க வராது. அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செய்து கொடுக்க பாருங்கள் இதை. இப்போ நம்மளுடைய குயிக் கார்ன் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 வகையான கார்ன் ரெசிபீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறொரு நல்ல டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.